போயிட்டு இருக்கணும். நான் தூக்கி வைக்க அப்பல லண்டன் போறது சரி. அங்க நம்ம பெரியப்பா இருக்காங்க, எதனால அவர் கால் பண்ணிக்க, நான் பாத்துக்கிற சொல்றேன். நீ பாத்து போயிட்டோம். அப்பல பாத்து போயிட்டோம். வரேன்டா, பாத்து போயிட்டோம். வெளியூர் கூட தனியா போக மாட்டானே மாப்பிள்ள. வெளிநாடு போய் என்ன கஷ்டப்பட போறான்னு தெரியல. யாரு? நான் தான்டா. ஏ மாப்பிள்ள லண்டன்காரா, வாடா உள்ள வாடா. தண்ணி குடி. அந்த மாப்பிள்ள லண்டன்காரன். எப்ப வந்திய லண்டன்ல இருந்து? நேத்து நைட் வந்த மாப்பிள்ள. சரி அதான் சரி வந்து உன்னை பாத்துட்டு போயிடலாமே சொல்லிட்டு வந்தேன். லண்டன்ல எப்படி இருக்கு மாப்பிள்ள? ஏதோ இருக்கு. என்ன மாப்பிள்ள அவன் அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறான், நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? கடனை கட்டணுமா, தூங்கணுமா, எந்திரிச்சோமா, வேலைக்கு போனோமா, இப்படியே வாழ்க்கை முடிஞ்சு வச்சு மாப்பிள்ள லண்டன்ல. சரி விடு மாப்பிள்ள, சுத்தி பாக்கலன்னா என்ன, ஏதோ 2 வருஷம் போய் வேலை பார்த்ததுக்கு கடன் அடைச்சுட்டீல, அது போதாதா? இனிமே நிம்மதியா இருப்பீல? கடன் அடைச்சிட்ட மாப்பிள்ள. ஆனா இந்த வீட்டு கடன் மட்டும் இருக்கு. அப்ப என்ன கடன் அடைச்ச? லண்டன் போறதுக்காண்டி வாங்கியிருந்தேன் மாப்பிள்ள, 12 லட்சம் ரூபா. அதை அடைச்சிட்டேன் மாப்பிள்ள. இந்தாடா நம்ம பேங்க்ல உட்காந்துருக்கேன், போகணும்டா. எதுக்குடா? அடுத்து சிங்கப்பூர் போறேன்ல, அது கடன் வாங்குறதுக்கு. நானும் ஆரம்பத்துல இப்படிதான் மாப்பிள்ள பயந்தேன். ஆனா லண்டன் போறதுக்கு தான் 8 லட்சம் 12 லட்சம் 15 லட்சம் தேவைப்படுது. சிங்கப்பூர் போறதுக்கு அப்படி இல்ல மாப்பிள்ள, வெறும் 4 லட்சம் ரூபா தான் சிங்கப்பூர் போயிட்டு வந்துடலாம். அதான் 4 லட்சம் ரூபாய் கடனை வாங்கிட்டு சிங்கப்பூர் போறேன். மாசம் 20,000 ரூபாய் சம்பளம். சிங்கப்பூர் போயிட்டு 2 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வாங்கின கடனை அடைச்சிட்டு ஊருக்கு வந்து நிம்மதியா இருக்க போறேன்டா.